அவங்க சுத்தி திரிகிறாங்க. ஒரு வல்லமை பரலோகத்திலிருந்து இறங்கிடுச்சு. ஒரு வல்லமை பரலோகத்திலிருந்து இறங்கி அங்க எதிர நிக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் தரைமட்டமாக்குனது. இன்றைக்கு இந்த கடைசி நாள்ல எல்லாம் தரைமட்டமா ஆக்க முடியாது. இன்னையோட பிடிச்ச எல்லா பிணிகள், எல்லா பாபிலோனின் கட்டுகள், எல்லா பாரம்பரிய எரிகோரின் ஆவிகள், பார்வனின் ஆவிகள் இப்ப 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 எல்லாம் விழ முடியாது. எல்லாம் கடந்து வெளியில ஏற முடியாது. தேவ வல்லமை இன்றைக்கு இறங்கின ஒவ்வொரு குடும்பத்துல, ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு ஜீவத்துல ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஒவ்வொரு தடுவீராக, ரத்தமின்றி கத்தியின்றி ஆண்டவரே யுத்தம் செய்கிறவர் நீ. ஆண்டவரே, பாணிய தீவெட்டிய தூக்கி பாணிய உடைத்து கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்ற மாத்திரத்துல எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்து போனாங்க. அநேக பேர் பரிகாரியை தேடாதபடி பரிகாரிகளை தேடுறாங்க. தெய்வத்தை தேட மாட்டாங்க, பரிகாரத்தை தான் தேடுறாங்க. ஆசா கால் நோவுபட்டு அவன் தன் ஜெனிப்பித்த கண்மலையை தேடல, பரிகாரிகளை வைத்தியர்களை தேடினான். அவன் நோவு உக்கரமாய் அவன் மரித்து போனானா. அவன் கர்த்தரை மறந்துட்டான். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தரை மறந்து தன் தன் பரிகாரிகளை தேடுறாங்க, தன் தன் பலத்தை தேடுறாங்க, தன் தன் சுகத்தை தேடுறாங்க, மனுஷனை தேடுறாங்க. இந்த ஆலயத்துல, இந்த ஊழியத்துல எல்லாம் தன் ஜெனிப்பித்த கண்மலையை மாற்றம் தேடுகிற ஒரு அனுபவத்தை இந்த 21வது நாள் உபவாசத்துல கர்த்தர் கொடுக்க முடியாது. எல்லா கதிரைக்கு சோதரம் அனுபவம். Thank you Jesus. சிலுவையின் பற்றி பேசுகிற உபதேசம் கெட்ட பொருளுக்கு பைத்தியமா இருக்கிறது. நம்ம இந்த வேளையிலும் தேவ சமூகத்திலேயே நம்ம விழுந்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நம் பாவங்களை அறிக்கை செய்து திரும்பி ஒரு அனுக்கிரகத்தை கொடுக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்றார், நான் விழுந்தாலும் நான் எழுந்தாலும் உம்முடைய பாதத்திலேயே நான் விழுந்து போக ஆண்டவரே. இன்றைக்கு அநேகர் இந்த ஊழியத்துல தேவ பாதத்தை தேடாதபடி பரிகாரிகளை தேடி போறாங்க, உலக வேலையை தேடி போறாங்க. தேவனுடைய பாதத்தான் நம்மளுக்கு ஒரு பெரிய தஞ்சம் என்று மறந்து போய் இன்றைக்கும் நிர்விசாரணங்கள் இந்த சபைக்குள்ள, நிர்விசாரணங்கள், ஒரு அசட்டைகள், கர்த்தர் இருக்கிறார் என்று ஒரு பயம் இல்லாத ஜனங்களுக்கு இன்றைக்கு இன்னிலிருந்து இந்த காரியங்கள் மாறுதலாய் முடியாது. இந்த சபைக்குள்ள தேவன் உலாவுறது அநேகர் பார்க்கணும். அந்த அக்னியில தீயில அவங்க நடந்து போகும் பொழுது 4வது ஒரு நபரை அவர்கள் பார்த்தார்கள். அவர்கள் தேவனுடைய சாயலாய் உலாவி வந்தது போல இந்த இடத்துல அந்த சாயல் உலாவி வர வேண்டுமாக இந்த பயம் தீகளை கர்த்தர் ஏற்படுத்தணும். இந்த சபையில இருக்கிற எல்லா பொருளாதார தடைகளை கர்த்தர் உடைக்கணும். இந்த ஆத்துமாக்கள் தடைகளை எல்லாம் உடைக்கணும். இந்த 21 நாள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த கிருபைக்காக, இந்த 21 நாள் உபவாசத்துல தேவன் நம்மை நடத்தி வந்த கிருபை நிலை, இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 21 தேதி வரை தேவ சமூகத்துல விழுந்து கிடக்க முடியாது. கர்த்தர் நம்மை பாதுகாத்த கிருபைக்காக எல்லா நாள் எபினேசராய் நம்ம நடத்தி வந்தா. நாய கேடலாம் தன் வாயை மூடும். இந்த சபைக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிற
ஊழியக்காரனுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிற, இந்த ஊழியத்தை எதிர்த்து நிற்கிற, பார் என்ன ஒண்ண பண்ண முடியாது, கர்த்தராது நீ இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி கோராக தாத்தா ஆவிய போல எதிர்த்து நின்று பேசிக்கொண்டு பேரம் பேசி கொண்டிருக்கிற எல்லா ஏசபெலின் ஆவிகளையும், எல்லா ஆவிகளையும், எல்லா விதமான அகிதோப்பின் ஆவிகளையும், எல்லா ஆமானின் ஆவிகளையும் கர்த்தர் இந்த 21 நாள்ல கட்டி போட முடியாது. அவர்களை காத்த நிழல்கள் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காமிக்க முடியாது. ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாக ஒரு எழுச்சி ஏற்படணும். நீர் பூத்த நெருப்ப போல ஜனங்க முன்னாடியும் இந்த சமுதாயத்து முன்னாடியும் சும்மாங்காட்டி கிறிஸ்தவர்கள் என்று பேரணிஞ்சு கனி இல்லாத ஜீவியங்கள் மறைய முடியாது. கர்த்தரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை ஒவ்வொரும் தரிப்பித்து பெற்றுக்கொள்ள முடியாது. 21வது நாள்ல கர்த்தர் நம்மளுக்கு இதெல்லாம் செய்யணும். கர்த்தரோட நடக்கிறவங்க நிழல் பட்டு சுகமடைந்தாங்க. கர்த்தரோட நடக்கிறவங்க பேய்களை ஓட்டுறாங்க. கர்த்தரோட நடந்தவங்க நோய்களை சுகமாக்குறாங்க. கர்த்தரோட நடக்கிறவங்க ஆத்ம பாரத்துல வீதிகள்ல தெரு தெருவாய் கிராமங்கள் தோறும் நடந்து திரிகிறாங்க. அந்த ஆவி கர்த்தரோட இந்த சபை நடக்கிற ஒரு ஆவி அனுபவத்தை இங்க இருக்கிற அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ள முடியாது. பரலோக ராஜ்யம் பேச்சினால் அல்ல, பரலோக ராஜ்யம் உபதேசத்தினால் அல்ல, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணினாதான். That means practicals, that means கிரிய, that means அந்த நடப்பை அதுதான் காமிக்க முடியும், பிரதிபலிக்கணும் கிறிஸ்துவின் நடப்பை. இன்றைக்கு அந்த பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் இந்த சபைக்குள்ளாங்க ஒரு ஆள் ஜெபிக்கிறவங்க எழுப்பணும், ஒரு ஆள் ஆத்ம ஆதாயம் பண்ற பாரமுள்ள வச்சவங்களை எழுந்திரணும். நாணல் செடியை போல இருக்கிற எல்லா தன்மைகளுக்கு கர்த்தர் மாறணும். ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தர் தெய்வத்துக்கும் பாகால் தெய்வத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை காமிக்கிற ஒரு ஜனமாய், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் கர்த்தர் இந்த சபைக்குள்ள எழுந்தருள வேண்டுமாக. எல்லாரும் சோதரம் பண்ணுவோமா? சோதரம் 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 சோதரம். நல்ல எபினேசராம் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராம் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னில் சூழ்ந்திட, கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னில் சூழ்ந்திட, கிருபையும் இரக்கம் அன்பு கொண்டிரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல. இதுவரை உதவி செய்தி
இதுவரை 21 நாளும் எல்லாம் தடைகள் இப்பொழுது உடைந்து போகணும். ஓ இதுவரை உதவி செய்தி எல்லா சபைக்கு விரோதமா, அடியனுக்கு விரோதமா, இந்த ஊழியத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லா ஏசபேல் ஆவிகள் இப்போ 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 இயேசுவின் நாமத்தினால எல்லாம் அழிந்து போகட்டும். எல்ரோய் எல்ரோய் ஒரு தூதன் இறங்கட்டும். ஒரு பரலோகத்துல ஒரு தூதன் எல்லா எங்கிலும் இறங்கட்டும். என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, எல்ரோய் எல்ரோய் என்னை காண்பவர். glory 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 glory. ஆமென் ஆமென். எபினேசர் எபினேசர் எங்கள் சபைக்கு எங்கள் மக்களுக்கு எல்லாம் உதவி செய்தீர். எங்கள் பலவீனத்துல பலனாயே சோர்ந்து போற நேரத்துல சோதனை நேரத்துல எங்களுக்கு உதவி செய்தீர். பண உதவி கொடுத்தீரே, இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் 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 இதுவரை உதவி செய்தீர். glory ஆமென் 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 ஆமென். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் glory 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 glory. fire 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 fire. அக்கினியால நிரப்பம். மேகம் 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 மேகமா ஒரு தூதனை இறங்கி எல்லாத்தையும் எல்லாம் கட் பண்ணி போடுங்க, சங்காரம் பண்ணி போடுங்க. வாசல்கள் அடைக்கப்படட்டும். சத்துரு தலைக்கவிழ்ந்து ஓட முடியான ஒரு வல்லமை ஒரு வல்லமை ஒரு வல்லமை 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 ஒவ்வொருக்குள்ளாக ஒரு அந்நிய பாஷை வர, அபிஷேகம் வரும், ஒரு அற்புதங்கள் வரும், ஒரு கிருபையின் வரும். இப்போ இப்போ அக்னியாக இறங்கட்டும். ஃபயர் 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 ஃபயர். ரபலதா ரபல ஷகரதா ரபல. ஆமென். கர்த்தர் நமக்கு தந்த ஆத்மா மட்டும் இல்ல, அநேக ஆத்மாக்களை கர்த்தர் வைச்சிருக்கிறார். இந்த வருஷத்துல புதிதாய் சேர்க்கப்பட்ட ஆத்மாக்கள் இந்த ஜனவரியிலிருந்து இந்த ஏப்ரல் தேதி வரைக்கும் நம்ம சபைக்கு புதிதாய் 34 பேர் வந்திருக்கிறாங்க. 34 பேர். அந்த 34 பேரும் ரெகுலரா சர்ச்சுக்கு வர முடியாய், ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொரு வாரம் ஷஃபிலாய் வந்துருக்கிறாங்க. இந்து ஆத்மாக்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர்களை கொண்டு வர முடியாய். இப்ப இருக்கிற இந்த கூட்டம் போதாது, இந்த ஒரு ஆராதனை போதாது. எந்த கண்ணெல்லாம் இந்த கட்டடத்து மேல ஏறி போனா
இது நிறைய எரிப்பனா இரிஞ்சு விழுந்துரும் சொன்னாங்க. இது அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் சபைக்குள்ள, கர்த்தர் அவங்க ஜனத்துக்குள்ள 2 பேரை எழுப்பினாரு. நகேமியா, சன்பிலாத், தொபியா இவங்க கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நகேமியாவை எழுப்பினாரு. அந்த அலங்கத்தை புதுப்பிக்கும்படியாய் சத்துருப்பாலாய் அதை தகர்த்து போட்ட அந்த அலங்கத்தை புதுப்பிக்கும்படியாய் ஒரு தேவனுடைய மனிதன் உணர்வு உள்ளவனாய் அதை எடுத்து செய்யறான். அப்ப பாருங்க, அந்த தூத்து போட்ட அந்த பாலடைக்கப்பட்ட அந்த அலங்கத்தை கட்டும் பொழுது 2 பேர் எழும்பி கிண்டலும் கேலியுமே பண்றாங்க. மொட்டை கடுதாசி கொடுக்கறாங்க, அவர்களை ஏளனப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. இது நிறைய எரிப்பனா கூட விழுந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் சொன்ன மாதிரியே ஒரு பக்கம் கிண்டலும் கேலியும், இன்னொரு பக்கம் கர்த்தர் அந்த அலங்கத்தை எழுப்பிட்டே இருந்தாரு. அந்த அலங்கத்தை புதுப்பித்துக் கொண்டே இருந்த அந்த மனிதன், ஒரு நாள் வந்துச்சு, அந்த அலங்கம் புதுப்பிக்கப்பட்டு தேவன் வாசம் பண்ணுகிற இடமாய் மாறினது. இன்றைக்கும் இந்த ஆலயத்துல நிறைய பேரு இந்த அலங்கத்தை, இந்த ஆலயத்தை தூஷணமாக, இந்த ஆலயத்தை கிண்டலும் கேலியுமாக, சதி ஆலோசனையோடு எழும்புகிற ஒவ்வொரு மத்தியிலையும் இந்த ஊழியத்தை கத்த நம்மளுக்கு புதிய ஆத்துமாக்கள் இந்த ஆலயத்தை தேடி வந்திருக்கிறது. இந்த ஆலயத்துல தேடி வந்த மக்கள் ஒருவர் கூட விரும்பியா இதுவரைக்கும் போனதில்லை. கர்த்தர் அங்க அவர்களை தொட்டிருக்கிறார், அவர்களோட பேசி இருக்கிறார், அவங்க வாழ்க்கையை விடுவித்திருக்கிறார். இந்த வருஷ முடிவுக்குள்ள 2வது ஆராதனை கர்த்தர் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்யணும். இந்த பகுதியில் இந்த சபைகளை கர்த்தர் உயர்த்த முடியாது. அதனாலதான் பிசாசு, இந்த பிசாசு பிடித்த மனிதர்களை கொண்டு இந்த சபைக்கு விரோதமாய் ஊழியக்காரர்களை மோதுறான், அவதூறுகளை பரப்பி. அப்படிப்பட்ட அந்த ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு இந்த 21வது நாள்ல பாதாளத்தை கட்டி ஜெயம் எடுக்க முடியாது. அந்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்து வந்த அந்த பிள்ளைகளை கர்த்தர் தொட முடியாது. ஒன்று ரட்சிக்கணும், இல்ல சிச்சிக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய கரம் இப்பொழுது நீட்டப்படட்டும். அவர்கள் எல்லாம் வாசல்கள் இப்பொழுது அடைக்கப்படட்டும். அவங்க குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் சிறைப்பிடிக்க முடியாது. ஒரு ஆகானால அந்த பெரிய கூட்டம் தோழ்ந்து போயிடுச்சு. நம்ம இன்றைக்கு இந்த வேளையில நம்ம ஆண்டவரா, ஊழியமா, நம்ம பர்சனலா, நம்ம குடும்பமா பார்த்தோம்னா நமக்கு ஊழியம் தான் முக்கியம். நம்மளுக்கு இந்த ஆலயம் தான் முக்கியம். நமக்கு இந்த கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனம் தான் முக்கியம். இந்த மங்காத தரிசனத்தை தடை செய்கிற எல்லாம் தடையின் ஆவிகளை கர்த்தர் முறியடிக்கப்பட வேண்டுமாக கர்த்தரால் ஏவப்பட்டாங்க. யாரனா ஒரு 2 பேர் நல்ல ஊக்கமா ஆவில நிறைந்து கர்த்தர் இந்த சன்பிலா தோபியாக்களை முறியடித்து போட்டு சபைக்கு வர புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் இன்னும் பலப்படுத்தி ரட்சிப்பின் பாதையில நடத்தி ஞானஸ்தானங்கள் எடுத்து இந்த சபையில சங்கத்திலும் அனுதினமாய் அவர்கள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாக. இந்த 21வது நாள் கர்த்தரை ஆஸ்வதித்து இது உள்ள எல்லாம் தடைகளை கர்த்தர் உடைக்க முடியாய். இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கட்டுகளை கர்த்தர் உடைக்க முடியாய். எந்த இடத்துல கர்த்தர் தலைகுனிய மக்கள் நினைச்சார்களோ, பிசாசு நினைச்சான், அந்த இடத்துல கர்த்தர் தலையை நிமிர செய்து நடக்க வைக்க முடியாய். கர்த்தரால் ஆவியினால் நிரப்பப்பட்டு யாரும் 2 பேர் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம் சீக்கிரம்.
கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெருவோர் எத்தனையா மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெருவோர் எத்தனையா மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, அழிந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தழுந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். தகப்பனை தாங்குகிறேன், என்னை தள்ளாட விட மாட்டேன். கேடகம் நீரே, மகிமை